ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் காம்பேட்டில் வந்து சில அப்கிரேடெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மைனிங்கில். ஸோ அப்கிரேடெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பர் ஹவர் வந்து நீங்கள் 2 lakh காயின்ஸ் வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பர் டே பார்த்தீங்கன்னா லிட்டராக ஒரு 40 lakh காயின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே earn பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அந்த மைன் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா கீழே செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மார்க்கெட்ஸு, பிஆர் டீமு, லீகல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 10 வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஒரு 1,50,000 காயின்ஸ் 1,50,000 காயின்ஸ் பர் ஹவர் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி இப்போ ஒரு 1,78,000 காயின்ஸ் பர் ஹவர் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அது இல்லாமல் இதை நீங்கள் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் 10 வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணோன்னா லிட்டரலாக ஒரு 25 to 30 lakh காயின்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண காயின்ஸை ஒரே நாளில் எடுத்துடலாம். நீங்கள் 24 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண காயின்ஸ் வந்து ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 25 to 30 lakh காயின்ஸ் தேவை. ஸோ நீங்கள் 10 days ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் 66 lakh காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் இந்நேரத்துக்கு. ஸோ நம்ம சேனலில் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மைனிங் வீடியோஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். நாட் காயின் மாதிரியே எஸ் காயின், அப்புறமா இம்பார்ட்டன்ட் ரெண்டு ஏர் ட்ராப்பர் இருக்குது. சென்டர் டேவ் ஏர் ட்ராப்பு. ஸோ இந்த சென்டர் வேட் ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா May 3 வந்து எண்ட் ஆக போகுது கைஸ். அப்புறம் கேட்டிசனு. ஸோ கேட்டிசன் பற்றி நேற்று ஒரு அப்டேட் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் வேர்டர்ஸ் மைனிங்கு, அப்புறம் இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஸ்வாப்பு, மீம்5, அப்புறமா ஓஜிசி. ஸோ பைனெட்டை பற்றி நிறைய பேர் வந்து அந்த மைனெட் செக்லிஸ்ட்டில் ஸ்டெப்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மொத்த சீரீஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மைனெட் செக்லிஸ்ட்டு ஸ்டெப் 1லேருந்து 9 வரைக்கும் ஸோ எல்லா ஸ்டெப்ஸையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பைனிட்டர் கம்ப்ளீட் சீரீஸ்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து தேவையான மெசேஜ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் தான் நான் சொன்னது. ஸோ நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணியிருந்தாலே டோட்டலாக ஒரு 66 lakh காயின்ஸ் வந்து கிடைக்கும் எவ்ரி 10 டேஸுக்கு. ஸோ 10 டேஸ் ஆனவுடனே மறுபடியும் டே ஒன்லேருந்து இந்த செக்இன் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு 66,49,000 காயின்ஸ் எவ்ரி 10 டேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் தான் நம்ம ஒரு 25 to 30 lakh காயின்ஸ் வச்சு அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து இப்போதைக்கு ஒரு 10,000 காயின்ஸ் பர் ஹவர் வருது. ஸோ அந்த 10,000 காயின்ஸ் பர் ஹவர் வந்து நம்ம எப்படி ஒரு 1 lakh to 1,50,000 காயின்ஸ் பர் ஹவர் வர மாதிரி நம்ம பண்ணுறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் என்ன இல்லை, அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்கிரேட் கேட்கும் அது ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் ஒரு டாஸ்க்கெல்லாம் லாக்கில் இருக்கும். அதை எப்படி அன்லாக் பண்ணுறதா அது மேலே அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமிஃபைட் டோக்கன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் டியூப் வந்து லெவல் 4 இருந்தால் தான் இது வந்து அன்லாக் ஆகும். ஸோ ஹாம்ஸ்டர் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர்என் டீமில் இருக்கும். ஸோ அந்த கேம் ஃபைட் டோக்கன் எப்படி அன்லாக் பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ ஹாம்ஸ்டர் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட லெவல் 1 தான் இருக்குது. இது வந்து லெவல் 4 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அந்த அந்த கேம் ஃபை இதுக்கு போங்க. மார்க்கெட்ஸில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றுத்துக்கும் அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொரு ஒரு டாஸ்க் வந்து ஒரு சர்டன் லெவல் இருந்தால் தான் இந்த டாஸ்க் வந்து அன்லாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் லெவல் 10 வரைக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த லீகல்னு இருக்குல்ல, ஸோ அந்த லீகல் இருக்கிறத அப்கிரேட் பண்ண தான் உங்களுக்கு வந்து எக்கச்சக்க காயின்ஸ் செலவாகும். 25 to 30 lakh காயின்ஸ் செலவாகும்னு சொன்னல, அது வந்து ஒரு பாதிக்கு பாதி காயின்ஸ் வந்து லீகல் இருக்கிறத அப்கிரேட் பண்ணுறதுக்கு செலவாகும். ஸோ இங்கே தான் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு அந்த ரெவன்யூவே கிடைக்கும். ஸோ 1 lakh to 1,50,000 காயின்ஸ் பர் ஹவர் வருதுன்னா அது ஒரு 60 to 70,000 காயின்ஸ் பர் ஹவர் வந்து இந்த லீகல் இருக்கிற டாஸ்க்கெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்சி டிரான்ஸ்பரன்சி ஸோ இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கும். ஸோ லீகலில் கரெக்டாக மெயின். ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு அதிக காயின் வந்து செலவாகும். நீங்கள் எல்லாத்தையும் லெவல் 10 வரைக்கும் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக கிளைம் பண்ணணும். ஸோ அப்கிரேட் பண்ணுறது மேட்டர் இல்லைங்க, நீங்கள் கரெக்டாக 3 hours ஒன்ஸ் கிளைம் பண்ணணும். ஏன் நான் 3 hours ஒன்ஸ் கிளைம் பண்ணணும் சொல்கிறேன்னா, இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 3 hours தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானே ஸ்டார்டிங் என்ன நினச்சேன்னா, ஓகே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 24 hours. நம்ம ஒரு 2 lakh காயின்ஸில் ஒரு 1 lakh காயின்ஸ் பர் ஹவர் அது மாதிரி பண்ணிட்டோங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் நம்ம ஒரு 25 lakhs காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் அது அப்படி கிடையாது. ஸ்டோரேஜ் வந்து 3 hours தான். ஸோ நீங்கள் ஒரு 1 lakh காயின்ஸ் பர் ஹவருக்கு அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 hours ஆன அப்புறம் உங்களுக்கு வந்து 3 lakh காயின்ஸ் அது ஃபில் ஆகிடுச்சுன்னா ஸ்டோரேஜ் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு காயின்ஸாக அது கவுண்ட் எடுத்துக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் 3 hours ஒன்ஸ் வந்து ஒரு 3 lakh காயின்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 1 lakh காயின்ஸ் பர் ஹவர் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 24 டிவைட் பை 3 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 times. ஸோ நம்ம நைட்டில் பண்ண முடியாது, அதில் ஒரு 3 times மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ நைட்டில் ஒரு 2 to 3 times மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மார்னிங் டு நைட் வரைக்கும் ஒரு 5 times ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும் 3 hours ஒன்ஸ்னால். ஸோ அந்த 5 times நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 3 hours into 5 ஸோ ஒரு 15 lakh காயின்ஸு பர் ஹவர் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அப்புறமா நைட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 6. ஸோ மினிமம் ஒரு நீங்கள் அந்த 1 lakh இதை பண்ணிங்கன்னா 20 lakh காயின்ஸ் பர் டே வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 lakh காயின்ஸ் இல்லை ஒரு 5 to 6 lakh காயின்ஸ் வந்து அது நம்மளால் கிளைம் பண்ண முடியாது நைட்லலாம், அது கஷ்டம் தான். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். அந்த 1,05,000 காயின்ஸ் 24 ஹவர்ஸ்னால் ஒரு 25 lakh காயின்ஸ் வரும். ஸோ அப்கிரேட் வந்து எல்லாம் மெயினாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பின்ஜெக் செக்ஷன் லிஸ்ட் பண்ணுறதா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி விட்டாங்க.
ஸோ இன்னொரு கொஞ்ச நாள் தான் இந்த மைனிங் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்கிரேட் பண்ணி சீக்கிரமாக ஏர்ன் பண்ணிக்கோங்க. இன்னும் நியூ யூசர்ஸ் இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். நம்ம டேம் சேனல் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் கிரிப்டோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் வாட்சிங் ஸ்டூடியோ நண்பா. பாய்.